Hi guys, welcome to Dot Tutorial Series Session 8. இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டாட்னு இல்லாமல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் முக்கியமான கான்செப்ட் தான் மெத்தடு. ஸோ மெத்தட் படிக்கிறதுக்கு முன்னாடி அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதோட 4 யூசேஜஸ் வந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன எதுக்கெலாம் வந்து அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரொமோட்டிங் ரீயூசபிலிட்டி. ஒரு கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிரிண்ட் மெத்தடை ஒரு தடவை மட்டுமே கால் பண்ணி அதை லூப்பில் ரன் பண்ணி அகைன் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 தடவை பிரிண்ட் மெத்தடை நீங்கள் போகிறதுக்கும் ஒரு தடவை பிரிண்ட் மெத்தடை போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் கோடில் இருக்கக்கூடிய நான் ஒரு சின்ன செட் ஆஃப் கோடை வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ஹான்சிங் ரீடபிலிட்டி. உங்கள் கோடை வந்து ஒரு புதுசாக வர்றவங்க வந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து மாடலைசேஷன். ஸோ ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிளோட நம்பரை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதை ஒரு இடத்துல மட்டும் மாற்றினா போதும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையும் அதை வந்து மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து கோட் ஆர்கனைசேஷன். ஸோ கோடை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லி கோடிங் வைஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற டெம்போ இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற ஏதோ டாட் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா வெல்கம் ராகுல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணுவோம், ஃபார் இன்ட் i = 0. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ i smaller than text dot லென்த்துன்னு எடுத்தோம்னா அதோட லென்த்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐயை வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவா, சிம்பிள். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டரையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஸ்பேஸாக இல்லையான்னு சொல்லி. ஸோ இது கேரக்டர் எப்படி எடுப்போம், டெக்ஸ்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸில் ஐயை கொடுத்துப்போம். ஸோ ஓகேவா. நாட் ஈக்குவல்ட்டுக்கு என்ன போடணும், இது ஆச்சரியக்குறி நாட் ஈக்குவல்ட் ஸ்பேஸாக இருந்தால் மட்டும் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே எப்போ வரும்னா வந்து ஸ்பேஸாக இல்லைன்னா மட்டும் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் வச்சுப்போம், அவுட்புட். ஸோ அவுட்புட் இப்போதைக்கு என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து இந்த அவுட்புட்டோட இது வந்து அப் அண்ட் ஆகும். அதாவது அந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அவுட்புட்டை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அவுட்புட் = அவுட்புட் ப்ளஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் அப் அண்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த வேர்டை வந்து இதோட ஜாயின் பண்ணிகிட்டே போகும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வர வேர்டு எல்லாமே வந்து ஸ்பேஸாக இல்லைன்னா மட்டும்தான் உள்ளே வரும். ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் அவுட்புட். ஓகே, சிம்பிள். இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம்னா இது வந்து ஒரு ஃபார்முலா அப்படி தானே. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக போட்ட ஒரு சின்ன ஃபார்முலா தான் இது. ஸோ இது வந்து நம்ம எந்த கோடில் ஒரு 20வது லைனில் போய் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்னாலும் இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படி தானே. ஸோ இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. இந்த இன்புட்டை வந்து அவுட்புட்டாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா, அதாவது வந்து ஒரு கான்செப்ட் தான் வந்து ஒரு மெத்தடு தான் வந்து இந்த ஃபார் லூப். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை ஊடால வந்து வேறு சில விஷயங்கள்லாம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே வந்து நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இதே மாதிரியே நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி ஒரு 40-50 லைன் கழித்து
இதை நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் வந்து கோடு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் ஏதோ ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இங்கே போடணும் அப்படி தானே. ஸோ இங்கே பண்ணணுன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு தடவை இந்த கோடை போட்டிருக்கோம், இங்கே ஒரு தடவை இந்த கோடை போட்டிருக்கோம். பத்தாக்குறைக்கு இங்கே வந்து எரர் வருது. காரணம் என்ன, இது ஒரே பிளாக்குள்ளே நம்ம வேறு வேறு வேரியபிள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு வேரியபிளை புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லதாக படுதா, இப்போ வந்து 2 இடம்னா ஓகே. இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் தேவைப்படுது. அப்போ நான் இன்னொரு இடத்துலையும் அந்த கோடை வந்து திரும்பி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது நல்லதா, கிடையாது இல்லை. ஸோ இதுக்காக கொண்டு வந்தது தான் மெத்தடு. ஸோ மெத்தடுன்னும் போது என்ன பண்ணுவான்னா, இந்த கோடை வந்து ஒரு மெத்தட்குள்ளே வச்சு, அதாவது வந்து ஒரு மெத்தடாக கன்சிடர் பண்ணி அந்த மெத்தடை வேணுங்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இது இருக்குது. இப்போ நம்ம கீழே போட்டது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு மெத்தடை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு மெத்தடுக்கு முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட். இது வந்து இன்புட், அது நமக்கு கொடுக்குற ஒரு அவுட்புட். ஒன்று அது அவுட்புட் கொடுக்கலாம், இல்லை அவுட்புட் கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு இன்புட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அது வந்து அவுட்புட்டாக என்ன கொடுக்க போகுது, ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகுது. ஸோ அவுட்புட்டை போடணும், ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் அவுட்புட்டு. அதுக்கடுத்து அந்த மெத்தடுக்கு நம்ம வைக்கிற நேமு. ஸோ இந்த மெத்தடு என்ன பண்ணுது, இந்த மெத்தடு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுது. ஸோ ரிமூவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு நேம் வச்சுக்கிறேன். நேமு நம்ம வைக்கிறது தான், என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம வந்து கேமல் கேசிங் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. ஸோ வேரியபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அதே கேமல் கேசிங் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மொதல் வந்து ரிட்டன் டைப் மீன்ஸ் அவுட்புட்டு, அதுக்கடுத்து அதுக்கு வைக்கிற நேமு, அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இன்புட்டு. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இன்புட்டை வந்து கொடுப்போம். அதுக்கு அடுத்து கோட் பிளாக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது வந்து நம்மளோட கோட் லாஜிக் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ரிட்டன் டைப்பு மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பிளாக். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன போடுறோன்னா ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது வந்து ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து அதாவது வந்து இது வந்து நம்மளோட அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் டைப்பு என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மெத்தட்க்கு என்ன நேம் வைக்க போகிறோமோ அந்த நேம் இங்கே வைக்க போகிறோம். ஸோ அந்த நேம் வந்து எப்பயுமே வந்து நம்மளோட மெத்தட் வந்து என்ன வேலை பார்க்குதோ ஸோ அது ரிலேட்டடாகவே வைங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து ரிமூவ் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸை ரிமூவ் பண்ணது, அதனால் ரிமூவ் ஸ்பேஸ்ன்ற நேம் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்கை வந்து இங்கே போட போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இதை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தூக்கி போட்டுடுறேன். ஓகே, இப்போ அவுட்புட்டு எங்கே, இப்போ அவுட்புட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், அப்படி தானே. ஸோ இந்த அவுட்புட் வேரியபிளை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவுட்புட் வந்து அந்த பிளாக்கில் இருந்தனால எரர் காமிச்சது. இப்போ இந்த பிளாக்குள்ளே போட்டாச்சு. இப்போ அவுட்புட்னா என்னென்னு இதுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எரர் போயிடுச்சு. அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குது. காரணம் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேரியபிளோட ஸ்கோப்புங்கிறது இந்த 2 ப்ராக்கெட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 ப்ராக்கெட்ஸில் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இருக்கும்போது இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இதை தூக்கி அப்படியே இங்கே போட்டுருணும். ஸோ இங்கே போட்டாச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து முடிஞ்சு. இப்போ இங்கே ஒரு எரர் ஒன்று வருது. ஸோ என்ன எரர் வருதுன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் டைப், அதாவது வந்து நீங்கள் ஒரு வேல்யூ வந்து அவுட்புட்டாக எடுக்கிறீங்க, அந்த வேல்யூவை எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது வந்து நீங்கள் என்ன ஒரு டேட்டா டைப்பை இங்கே கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து ரிட்டர்ன் சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுக்குற வேல்யூ, ஸோ நீங்கள் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களா, ஓகே, அது வந்து இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால இது வந்து ஓகே. ஒருவேளை நான் இங்கே வந்து நம்பர் கொடுத்தேன்னா எரர் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து 88 கொடுக்குறேன், எரர் வருது பாருங்கள். காரணம் என்னென்னா, இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ, அதாவது வந்து அவுட்புட் வேல்யூவோட டைப் கண்டெய்னர். ஸோ அவுட்புட் வேல்யூ என்னவோ அதை தான் இங்கே கொடுக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று எதிர்பார்க்குது. ஒருவேளை வந்து நான் வந்து ரிமூவ் ஸ்பேஸ் பண்ணணும், ஆனால் வந்து எனக்கு வந்து வேல்யூ எதுவுமே திரும்ப தேவையில்லை அப்படின்னா, வாய்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். வாய்டுனா ஒன்றுமே தேவையில்லை,
அதாவது வந்து எனக்கு வந்து எதையுமே நீ ரிட்டர்ன் பண்ணாத அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வேல்யூ வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இப்போ அவுட்புட்டை இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அவுட்புட்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை தானே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிரிண்ட்டை தூக்கிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் இந்த மெத்தடை கால் பண்ணிட்டேன். இப்போ வந்து அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கன்சோலில் ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை, இங்கே என்ன நடக்குது, உள்ளே வருது, உள்ளே வந்தவனையும். ஸோ இப்படி தான் வந்து மெத்தடை கால் பண்ணணும் நீங்கள். அதாவது வந்து ஒரு வேரியபிளை கால் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி சும்மா ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வேரியபிளை கால் பண்ணுவீங்க. ஒரு மெத்தடை கால் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஸோ என்ன மெத்தட் கால் பண்ண போகிறீங்க, அதோட ப்ராக்கெட். ஸோ இதை போட்டுட்டோம்னா ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன், ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. காரணம் ஏன், வருது ரிமூவ் ஸ்பேஸ்னு ஒரு மெத்தடை ஒன்று கால் பண்ணியிருக்காங்கன்னும். இங்கேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் அமுக்கிட்டு இங்கே தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ளூ கலரில் மாறுது பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது கர்சர் வந்து இங்கே வந்துடும். காரணம் ஏன்னா உங்கள் கோடு வந்து இதை பார்த்த உடனே வந்து இந்த ரிமூவ் ஸ்பேஸுங்கிற மெத்தடுக்கு வந்துடும். ஸோ இப்போ உள்ளே வந்து என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் பண்ணுது. ஆனால் இதுக்குள்ளே எங்கேயாவது பிரிண்ட் பண்ணியிருக்கோமா, பிரிண்ட் பண்ணலை. ஸோ பிரிண்ட் பண்ணால் தான் நாங்கள் பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்குள்ளே அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட் ஓகே. இப்போ வந்து மெயின் பிளாக்ல எங்கேயுமே நான் பிரிண்ட் கொடுக்கல, இதுக்குள்ளே தான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் ராகுல் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இதை வந்து எத்தனை தடவை வேணால் போடலாம். இப்போ வந்து காப்பி பண்ணி ஓகே ஒரு 3 தடவை போடுறேன். ஸோ 3 தடவை வெல்கம் ராகுல்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து இந்த கோடை நான் வந்து திரும்ப இப்போ இந்த கோடே 3 தடவை போடுறது எப்படி இருக்குது, இல்லை இந்த 3 கோடோட ரெஃபரன்ஸ் நேம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 3 இடத்துலையும் வெல்கம் ராகுல்னு சொல்லி ஒரே நேம் தான் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதை வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். இது வந்து ஹார்ட் கோட் மாதிரி. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் அப்படியே இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த மெத்தட்குள்ளே இன்புட்டை இங்கே கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்புட் ஏரியா, இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து இன்புட்டை கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டை அப்படியேவும் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இது ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மேலே 3 இடத்துல எரர் வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து அவுட்புட், இது வந்து நம்ம மெத்தடுக்கு வைக்கிற நேம், இது வந்து இன்புட். இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இன்புட் டெக்ஸ்ட்டை இது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டெக்ஸ்ட்டை நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னா, அதாவது ரிமூவ் ஸ்பேஸுங்கிற மெத்தடுக்கு ஒரு இன்புட் டேட்டா நீங்கள் கொடுக்கணும். ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து ரெக்வயர் ஆகுது, அதாவது வந்து தேவைப்படுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே கொடுக்கல. அதாவது 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்டட் பட் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்டட் பட் ரிமூவ் ஸ்பேஸ் பட் 0 ஃபவுண்டுன்னு வருது பாருங்கள். காரணம்னா அங்கே ஒன்று தேவைப்படுது ஆனால் ஒன்றுமே நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி எரர் காட்டுது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து போயிடுச்சு பாருங்கள். காரணம் அதுக்கு தேவை இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, அதனால போயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். வெல்கம், சேம் அதே தான் கொடுக்குறேன். வெல்கம் ராகுல். ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து என்ன கொடுக்குறேன், வெல்கம் டு பிரக்பீஸ். ஸோ இங்கே வந்து மை நேம் இஸ் ராகுல். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அகைன் ரன் பண்ணுறேன், அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு தெரியும், வெல்கம் ராகுல்னு சொல்லி வந்திருக்கு, வெல்கம் டு பிரக்பீஸ்ன்னு வந்திருக்கு, மை நேம் இஸ் ராகுல்னு சொல்லி வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு, சிம்பிள் தான். அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க, அதுக்கு இன்புட்டாக இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க. இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆன வேரியபிள் எடுத்து உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதாவது இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது இது. ஸோ இதுக்கான அசைனான ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, இந்த வெல்கம் ராகுல். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு தடவை கால் ஆகும்போது இப்படி. ஓகேவா? ஸோ அதை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே,
அதே மாதிரி ரெண்டாவது தடவை. ஸோ ரெண்டாவது தடவை இங்கே கால் பண்ணுது, இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வேல்யூ, அதாவது வந்து இது வந்து திரும்ப தரும்னு சொன்னீங்க இல்லையா, அவுட்புட்டாக ஒரு வேல்யூ, அது எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் நேம் சும்மா டெக்ஸ்ட்டுன்னு வச்சுப்போம், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்படி வச்சுட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரிமூவ் ஸ்பேஸுங்கிற வேல்யூ இருக்குல்ல, வெல்கம் ராகுல் வந்து என்ன ஆகும்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த பிரிண்ட் பண்ண வேல்யூ இருக்குல்ல அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கீழே உள்ளது எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரிட்டர்ன் என்ன செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த பிரிண்ட்டை வந்து தூக்கிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், பிரிண்ட் ஆகாது. நான் ரன் பண்ணேன்னா எனக்கு காரணம் என்ன, பிரிண்ட்டை வந்து தூக்கிட்டேன். ஸோ ஆனால் வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே கொடுக்குற டெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து போய் ரிமூவெல்லாம் ஆகிடுது. ஸோ அவுட்புட் வந்து ரிமூவ் ஆகி ரிட்டர்ன்லாம் ஆகி இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த வேரியபிள்குள்ளே அவுட்புட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஸோ அப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட், இப்போ நம்ம அகைன் ரன் பண்ணும்போது வெல்கம் ராகுல்னு சொல்லி வந்துச்சு பாருங்க. காரணம் இப்போ வந்து மெயின் மெத்தடில் இருந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனால் வேல்யூ எதில் இருந்து வருது, அவுட்புட் வேல்யூ ரிமூவ் ஸ்பேஸுங்கிற ஒரு மெத்தடில் இருந்து வருது. ஸோ இந்த ரிமூவ் ஸ்பேஸை நான் எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்பேஸை நான் தூக்கணுமோ அங்கெல்லாம் ஜஸ்ட்டு நான் ரிமூவ் ஸ்பேஸுன்னு இந்த மெத்தடு, அதாவது இதை மட்டும் கால் பண்ணாலே போதும். நம்ம வந்து இந்த லாஜிக்கை வந்து திரும்ப 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 கோடில் போடணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு 10 லைன் கழித்து திரும்ப வந்து நான் ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணணும், அதான் வந்து ஏதோ ஒன்றில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலுமேவும் இதுதான் சிம்பிள். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டு 3ன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இதுதான் சிம்பிள். நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கோடை போடுறது எங்கே இருக்குது, இந்த ஜஸ்ட்டு ரிமூவ் ஸ்பேஸுங்கிற இதை போடுறது எங்கே இருக்குது. ஸோ அதனால் இப்படி கால் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து மெத்தட்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணோமே, ஆனால் வந்து இங்கே வந்து இப்படியே டேரெக்டாகவே ரிமூவ் ஸ்பேஸ்ன்னு போட்டாலேவும் இந்த வேரியபிள் வந்து இங்கே வந்து கால் ஆகுது. அது எப்படின்னா, ஸோ இதுக்கு பேர் குளோபல் மெத்தட்னு சொல்லி மீனிங்கு. ஸோ அதை வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு கோடு வந்து, அதாவது வந்து மெத்தடு வந்து எப்படி வந்து நம்ம கோடிங்கில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ எடுத்தோடனே உள்ளே வருது. ஸோ டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுது, ஈக்குவல் டு அதுக்குள்ளே ரிமூவ் ஸ்பேஸுங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணி ஃபார் லூப் பிரேக் ஆனோடனையும் இந்த அவுட்புட்டை வந்து ஸ்ட்ரிங், ஸோ இந்த ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஸ்டோர் பண்ண வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த அவுட்புட் டேட்டா பிரிண்ட் ஆகும். சிம்பிள் தான். ஸோ வந்து புரியாதவங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ், அதாவது வந்து மெத்தடோட சின்டாக்ஸ் எப்படி, இது வந்து இப்படி தான் இருக்கணும், ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஓகே, இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து ரிமூவ் ஸ்பேஸுங்கிற மெத்தட்லாம் நான் கால் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா அதோட கண்டெய்னர் டைப்பு, இது அதோட வேரியபிள் நேமு. ஸோ இதுக்குள்ளே கொடுக்குற டைப்பு இதுவாக மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கனால நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் வந்து 77 ஒரு நம்பர் கொடுத்தேன், 99 ஒன்று கொடுக்குறேன்னா இங்கே பிரச்சனை ஆகுது பாருங்கள், இங்கே எரர் ஆகுது. என்ன எரர் வருதுன்னு படிக்குமா, த ஆர்குமெண்ட் டைப் இன் cannot be assigned to the parameter type string. அதாவது இன்டீஜர் டைப் இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரிங்குள்ளே ஏன் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த டைப்பை தான் இங்கே கொடுக்கணும், வேல்யூவாக கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு வேளை வந்து நான் எது வேணால் கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து எதை வேணாலும் இது பண்ணும், எதை வேணாலும் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ எல்லா டேட்டா டைப்பையும் அலோவ் பண்ணும். ஸோ வேர் யூஸ் பண்ணிக்கலாம், டைனமிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக்கும் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கொடுக்குறோமோ ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பேராமீட்டர் தான் நான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. அதாவது இதுக்கு பேர் தான் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு பேர் தான் பேராமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து இப்போ வந்து நான் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்ததுனால ஒன்று மட்டும் இங்கே இருக்குது. இப்போ நான் இன்னொரு வேல்யூவும் இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு
கடைசி லெட்டரையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது அது வந்து ரிமூவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பூல் வேல்யூ ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ பூல் இஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ஸுங்கிறது அது கீவேர்டு. ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம், அது யூஸ் பண்ணக்கூடாது. ரிமூவ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ரிமூவ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ மேலே எரர் வருது பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், கம்மா போட்டு இன்னொரு ஆர்குமெண்ட் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இப்போ மேலே எரர் வருது. அந்த எரரை பொறுமையாக படித்தா தெரிஞ்சிடும். 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்டட் பட் 1 ஃபவுண்ட். அதாவது வந்து இங்கே வந்து நீங்கள் ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். அந்த மெத்தடுக்கு 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து 1 மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. அதுதான் 99. ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரிங்னே வச்சுப்போம். ஸோ ஸ்ட்ரிங், ஏன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். ஸோ அதேமாதிரி வெல்கம் டெக்ஸ்ட்னு வச்சுப்போம். வெல்கம் டெக்ஸ்ட்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னொன்று வந்து நம்ம கொடுக்கணும். அது என்னது, பூலியன். ஸோ பூலியன் தான் கொடுக்கணும். பூலியன் டைப்னா பூலியன் தான் கொடுக்கணும். ஒன்றும் ட்ரூ இல்லை ஃபால்ஸ். ஸோ இது என்ன செய்ய போகுதுன்னா வந்து நம்மளோட லெட்டரில் இருக்கிற கடைசி வேர்டை வந்து ரிமூவ் பண்ண போகுது. எப்போன்னா இது வந்து ட்ரூவாக இருந்தால் ரிமூவ் பண்ண போகுது, இல்லாட்டினா ஃபால்ஸாக இருந்தால் ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லாஜிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ட்ரூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருக்கிற ஸ்பேஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இருக்கிற டீயை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் கொடுத்துட்டேன்னா இது வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ட்ரூ கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கான உள்ளே வந்து லாஜிக் வந்து எழுதுவோம். ஓகே, இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான லாஜிக் போட்டுருவோம். ஸோ இது என்ன பண்ணணும், ட்ரூவாக இருந்தால் மட்டும். ஸோ ரிமூவ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரூ வந்து ஈக்குவல் டு ட்ரூ வந்து தேவையில்லை. காரணம் இங்கே தேவை ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ இது ஆல்ரெடி ஒரு பூலியன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இங்கே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை இப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ புரியலன்னா நம்ம பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து அதாவது இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ வருது. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசி கேரக்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னதுன்னா, இந்த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு இவ்வளோ பெரிய வேர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து எனக்கு வந்து இதை மட்டும் கட் பண்ணணும், வெல்கம்மை மட்டும் கட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து வெல்கம்லேருந்து ராகுல் மட்டும் கட் பண்ணணும், இல்லை இதை மட்டும் கட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரலாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு கடைசி இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணணும். அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங்குள்ளே ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக தான் இருக்கும். ஸோ கடைசி இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸ், ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், அவுட்புட் டாட் லென்த். ஸோ இது என்னது, இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட கடைசி இண்டெக்ஸ் நம்பர். அப்படி தானே? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், -1. ஸோ அப்படி போட்டோம்னா இப்போ என்ன ஆகும், 0ல் இருந்து கடைசி இண்டெக்ஸ்லேருந்து -1 பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற அவுட்புட்டில் ஒரு வேல்யூ ஒன்று வரும். ஸோ அந்த வேல்யூ என்னது, ஓகே உங்களுக்கு புரியுறக்கா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து டெக்ஸ்ட் 3 பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசி இண்டெக்ஸான டி, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 0லேருந்து இதுக்கு வரல இருக்கிற இந்த இதை மட்டும் இது கட் பண்ணி இந்த அவுட்புட்குள்ளேயே அகைன் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த டீயை மட்டும் எடுத்துரும். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் செட் பண்ணிவிட்டு நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டீ வந்து காணாம பாருங்கள், கடைசியில் டீயை மட்டும் காணாம். காரணம் ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரூ வந்து இதுக்குள்ளே வருது. இங்கே வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடுது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ கடைசி இண்டெக்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணி ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ நான் ஃபால்ஸ் கொடுத்தா அது ஆகக்கூடாது. அப்படி தானே? ஸோ ஓகே, ஃபால்ஸ் கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், வெல்கம் டெக்ஸ்ட்னு சொல்லி ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ரோக்ராமுமே வந்து நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இதை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆடு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணோம்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா. ஸோ ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நம்பர் வேணும். ஸோ அந்த ஆட் பண்ணோட நம்பரோட ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்கணும், ஒரு இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ இன்ட் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுக்காங்க. இன்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுக்காங்க. ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணுறாங்க. இன்ட் நம்பர் 2ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. நம்பர் 2 TWO 2ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வேணாம், இது வந்து 3 நம்பரை ஆட் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லி வச்சுருக்கோம். இன்ட் நம்பர் 3. ஸோ 3 இந்த மாதிரி வந்து ஒரு 3 வேல்யூ வந்து வச்சுக்கோங்க, 3 வேரியபிள் வந்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா இதுக்கு கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற 3 நம்பரையும் கூட்டி கொடுக்கணும். ஸோ அப்படி தானே, ஸோ ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ ரிட்டன் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 ப்ளஸ் நம்பர் 3. நீங்கள் வந்து இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கான கரெக்டான டேட்டா டைப்பில் கொடுக்கணும். ஸோ 3. ஸோ இப்படி சொல்லி கொடுத்தாச்சு. கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், இந்த மெத்தடை கால் பண்ணி 3 வேல்யூ கொடுத்த பிறகு அது 3த்தையும் கூட்டி இங்கே வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், print add அப்படிங்கிற மெத்தடை மட்டும் கால் பண்ணால் போதும். ஸோ மெத்தடை கால் பண்ணி இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 12, ஸோ 12, 34, 55 இந்த மாதிரி ஒரு 3 நம்பரை எனக்கு கூட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 101 சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன ஆகுது, இது போய் இந்த மெத்தடை கால் பண்ணுது, இந்த மெத்தடில் இருக்கிற 3 வேல்யூக்கு இது அசைன் பண்ணுது, அசைன் பண்ண வேல்யூவுக்கு இது ஆட் பண்ணுது, ஆட் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுது, ரிட்டர்ன் வேல்யூ இங்கே வருது. ஸோ இதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. இங்கே ரிட்டர்ன் வேல்யூ வந்தோடனையும் அது வந்து பிரிண்ட் மெத்தடுக்கு உள்ளே போய் அது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ பிரிண்ட் மெத்தட் எப்படி ஒரு வேலை செய்யுது அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ வந்து நம்மளாக ஒரு பிரிண்ட் மெத்தட் வைப்போமா, ஸோ அந்த பிரிண்ட் மெத்தட் வந்து எதையாவது ரிட்டர்ன் பண்ணுமா, கிடையாது. அதோட வேலைன்னா கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது. அப்போ வந்து அதுக்கு ரிட்டர்ன் டைப் தேவையா, தேவையில்லை, வாய்ட். ஸோ நம்மளோட பிரிண்ட்டுனால வேறு ஒரு பிரிண்ட் நேம் வந்து வச்சுருப்போம். ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி வச்சுப்போம். பிரிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலும் வந்து அலோவ் பண்ணுது. அப்போ அதோட வேல்யூ அங்கே உள்ளே என்னவாக இருக்கும், ஒன்று வேராக இருக்கும், டைனமிக்காக இருக்கும். நம்ம வேர் வச்சுப்போம். ஏன்னா வேர் வந்து டைப்பை வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் வேர்னு சொல்லிட்டு டேட்டா ஸோ அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இது வந்து பிரிண்ட். ஸோ இது வந்து அவங்க பிரிண்ட்டுக்கான லாஜிக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லாஜிக் வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து பிரிண்ட்டே உள்ளே வந்து கால் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து டேட்டா ஸோ இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்ட்டை நான் வந்து டேரெக்டாக கால் பண்ணாமல் இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட்டை கால் பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கே கொடுத்தோம்னாலும் இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ 101 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரிண்ட்டு நம்ம பிரிண்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான் இந்த பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இந்த பிரிண்ட்டுங்கிற மெத்தடு கால் ஆகாமல் இதுக்குள்ளே இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நம்ம படிக்கும்போது அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இதுவுமே வந்து எல்லா டேட்டா டைப்பையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்தோட பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பார்க்கும்போது படிப்போம். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு டைப் வந்து இந்த வேர் மாதிரி. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஆடு, டிவிஷனு இது எல்லாத்துக்கும் மெத்தட் போடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து அதே மாதிரி டைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2வதாக இருக்கிறது வந்து நான் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து டபுள் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே வந்து டபுளில் தான் வேல்யூ கொடுக்கணும். ஸோ டபுள் கூட இன்டீஜர் வந்து இதுவாகிடும். நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸோ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த எரரை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. இது ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டையும் நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இந்த எரர் காட்டுது. ஸோ அதனால் இதை விட்டுருவோம். வேணால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பர் 2ன்றதுக்கு பதில் தான் நான் மாற்றணும். ஸோ டெக்ஸ்ட் டாட் லென்த். ஸோ லென்த்துங்கிறது என்ன ஆகும், ஒரு வந்து நம்பரை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ லென்த்தை வந்து இங்கே வச்சுப்போம். ஓகேவா, சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எரர் வருது பாருங்கள். செகண்ட் பேராமீட்டர் இது பேராமீட்டர் வந்து தப்புன்னு சொல்லி நமக்கு வருது.
the argument type int cannot be assigned to parameter type int string. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஒரு நம்பரை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேரியபிள் 34 கொடுத்துருக்கேன். இங்கே ரெண்டாவது இது வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கு, டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ எரர் போயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை தான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றும் பொசிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இந்த பொசிஷனை அப்படியே இங்கே மெயின்டைன் பண்ணணும் நம்ம மெத்தட் கால் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனில் என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே கொடுக்கணும். நம்ம வந்து வெல்கம் முதலையும் இதை அப்புறமாவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து இப்படி நான் கொடுக்கலாமா அப்படின்னாலும் தப்பு. ஸோ ஒவ்வொரு பொசிஷனில் என்ன டைப் இருக்கோ அந்த டைப்பில் தான் நம்ம வந்து டேட்டா இங்கே கொடுக்கணும். இப்போயும் எரர் வருது. ஸோ ரீசன் அதுதான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்த டாபிக் போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே டாக்குமெண்ட்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெத்தடு சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னு. ஸோ இப்போ வந்து ஒரு மெயின் மெத்தடில் இப்போ வந்து நம்மளோட மெயின் மெத்தடு எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம மெயின் மெத்தடுங்கிறது என்னது அப்படின்னா, நீங்கள் இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம மெயின் மெத்தட் வந்து டாட் வந்து இன்பில்டாக வந்து கால் பண்ணுது. ஸோ நம்ம மெயின் மெத்தட் வந்து அதை எதோ ரிட்டர்ன் பண்ணனா கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு வாய்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினுங்கிறது அதோட நேமு. ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நேம் வந்து நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ இந்த மெத்தட் நேமை மாற்றலாம் அப்படின்னா மாற்றக்கூடாது. காரணம் ஏன் அப்படின்னா இது வந்து இன்பில்டு மெத்தட். ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஸோ 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து யூசர் டிஃபைன் மெத்தட்ஸு. ஸோ இந்த பிரிண்ட்டு, ஆடு இதெல்லாம் வந்து நம்ம தான் யூசர்ஸ். ஸோ நம்மளாக டிஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். இந்த மெயின், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ லென்த்து பார்க்குறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டாட் லென்த்துன்னு சொல்லி நீங்கள் வந்து இதுவுமே ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த லென்த்துங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இது என்ன செய்யுது, ஆனால் வந்து இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் இல்லை பாருங்கள். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் இல்லை. காரணம் ஏன்னா இது ஒரு வேரியபிள். ஸோ டாட் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள்குள்ளே வந்து லென்த் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இது வந்து வேரியபிள் இது பண்ணுறதுனா நம்ம வந்து ப்ராக்கெட் போடலை. ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரிங்கோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ளிட்டோ இந்த மாதிரி மெத்தட் ஏதாவது ஸ்ப்ளிட்டு என்ன பண்ணணும்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ராக்கெட்ஸ் கிரியேட் ஆகுது பாருங்கள் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இது மெயின் மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இதை ஏன் இப்படி போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து சின்டாக்ஸு. ஸோ இங்கே வந்து நான் டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு. ஸோ நத்திங்னால வாய்டு. வேறு எதாவது டைப் போட்டோம்னா ஸோ அந்த டைப் போடணும். அதேமாதிரி இங்கே வந்து நான் வந்து கண்டிப்பாக இப்படி தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா, இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, வேறு ரிட்டர்ன் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அதுக்கான கரெக்டான டேட்டா டைப்பு தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அந்த டேட்டா டைப்ஸ் எல்லா டேட்டா டைப்ஸையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பூல் இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வேறு எந்த ஒரு டேட்டா டைப்பையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு இன்டீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால எரர் வருது. அது இங்கே வந்து நான் சும்மா ஒரு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து எரர் வருது. காரணம் இங்கே வந்து ட்ரூ தான், அதாவது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ தான் இங்கே கொடுக்க முடியும். அதேமாதிரி இங்கே வந்து நீங்கள் இந்த ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடு வந்து ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ராக்கெட் அதாவது வந்து இந்த 2 பிளாக் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 பிளாக்கில் வந்து உள்ளே வரும்போது கோடு வந்து ரிட்டனை பார்த்துருச்சு அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே மெயினுக்கு கொண்டு போயிடும். ஸோ மெயின்லையோ இல்லை நீங்கள் எங்கே இந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறீங்களோ அங்கே கொண்டு போயிடும். இதுக்கு கீழே நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் பிரிண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குல்ல. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா வந்து ஸோ இங்கேயே வந்து டெட் கோடுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது பாருங்கள். டெட் கோட் டோன்ட் இன்வோக் பிரிண்ட் இன். இப்போ ஓகே இதை விட்டுருங்க. இங்கே டெட் கோடுன்னு சொல்லி ஒன்று காட்டுது பாருங்கள். அதாவது பிரிண்ட் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வருது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஆப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மெசேஜெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெட் கோடுன்னு சொல்லி ஒரு எல்லோ கலரில் ஒன்று காட்டுதில்ல. இதுக்கு ரீசன் என்னென்னா கோடு வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் வரல தான்
ஒர்க் ஆகும். அதாவது அதில் இருக்கிற கோடு மட்டும்தான் ரீட் ஆகும். ரிட்டனை பார்த்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற எந்த கோடையுமே அது வந்து பார்க்காது. அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எந்த கோடையுமே பார்க்காது. இதுக்கு வெளியே இருக்கிறது வந்து அதுக்கடுத்து வேறு மெத்தட்ஸில் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இதுக்குள்ளேன்னும் போது இப்படி தான். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். அதாவது வந்து கோடு வந்து ரிட்டனுக்கு கீழே இருக்கிற எந்த கோடுமே நம்ம போட்டால் வேலை செய்யாது. ஸோ அப்போ என்ன மீனிங்னா ரிட்டனுக்கு கீழே எந்த கோடுமே நம்ம வந்து போடக்கூடாது. ஸோ ரிட்டனுக்கு மேலே மட்டும்தான் கோடு இருக்கணும். ஸோ ரிட்டன் போட்டிங்க அப்படின்னாலே வந்து அது வந்து திரும்ப போ அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இது என்ன ஆகும்னா இது வந்து இந்த வேல்யூ வந்து திரும்ப கொண்டு போயிடும். ஸோ திரும்ப இந்த பூலியன் வேல்யூவான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போயிடும். நம்ம கால் பண்ண இடத்துக்கு கொண்டு போயிடும். நான் ரன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இதே வந்து இந்த பிரிண்ட் வந்து ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து ட்ரூக்கு கீழே இருக்குது. இந்த பிரிண்ட்டை மேலே தூக்கி போட்டேன்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தூக்கி இப்போ வந்து மேலே தூக்கி போடுறேன், இப்போ அகைன் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆகுது பாருங்கள். டெக்ஸ்ட்டு ட்ரூன்னு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு கீழே உள்ள டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகலை. ரீசன் வந்து இதுதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான கீவேர்டு ரிட்டனுங்கிறது. ஸோ ரிட்டனுங்கிறது ஒரு மெத்தடில் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன், யூசேஜஸ்ஸு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது மெத்தட்ஸுக்கு. அது என்ன ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னா, ஸ்டேட்னா வந்து நிலையில் உருவம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா அந்த மெத்தடோட நேமு. இங்கே இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது அதோட ஸ்டேட்டு. ஸோ அதோட பிஹேவியருங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே நம்ம எழுதக்கூடிய லாஜிக்கு. ஸோ அதுதான் அதோட பிஹேவியர். ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட்டோட பிஹேவியர் என்னென்னா கொடுக்குற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அதே ஆடுங்கிற ஒரு ஸ்டேட்டோட பிஹேவியர் என்னென்னா ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கான்செப்ட் மாறி இது லாஜிக் மாறிடுச்சுன்னு ஒன்று நடத்தும் போது இது வந்து நம்ம பழைய லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 1 2 3 ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான லாஜிக். அதே மாதிரி இங்கே வைக்கிற நேம் வந்து நீங்கள் வைக்கிறதான்னும் போது நீங்கள் உள்ள லாஜிக் என்ன ஒரு அவுட்புட்டுக்கு நீங்கள் லாஜிக் எழுதுறீங்களோ ஸோ அது ரிலேட்டடான மெத்தட் நேமே யூஸ் பண்ணணும். ஸோ பெரிய ப்ராஜெக்ட்லேயும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த நேமிங் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம். அது எரர் கிடையாது, எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் வச்சுக்கிறது நல்லது. காரணம் என்னென்னா நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது 50லேருந்து 60 மெத்தட்ஸ் வந்து இருக்கும் உங்களோட ப்ராஜெக்டில். ஸோ எல்லா மெத்தடையும் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பேர் வச்சிங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அதை பார்க்கும்போது அது எதுவுமே புரியாது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து நேமை மட்டும் அதோட லாஜிக்காக வைக்கணும். ஸோ உள்ளே என்ன லாஜிக் எழுதியிருக்கோமோ அது ரிலேட்டடாக வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம பார்க்கும்போது 4 மணி பார்க்கும்போதும் தெரியும். ஸோ ஓகே, இதோட பேராமீட்டரை பார்த்தா இதோட நேமையும் பார்த்தா இது வந்து 3 நம்பரை ஆட் பண்ணும் போல். இது வந்து ஒரே ஃபைலில் இருக்கிறனால நம்ம வந்து பார்த்துட்டோம். சும்மா சாம்பிளுக்கு 2-3 மெத்தடு ஓகே. இந்த மாதிரி இது வந்து வேறு ஒரு டாட் ஃபைலில் இருக்குது, அதை நான் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு ஆடுன்னே போடலாம். அது வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே என்ன லாஜிக் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த நேமை பார்க்கும்போதே நமக்கு வந்து புரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து நேமிங் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். ஓகே, ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்னால் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் தான். அதாவது வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும்ல, அதேமாதிரி மெத்தடுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நேம் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ரிட்டன் கீவேர்ட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது கீழே டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை தான் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து நல்ல கூட அலோவ் பண்ணலாம்ல. ஸோ இப்போ வந்து இப்படி போட்டேன். ஓகேயா? இப்போ இது என்னது, நல்ல வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி மீன். ஸோ இதுலேயும் வந்து நல் செக் எல்லாமே வந்து இதுவாகும், அலோவ் ஆகும். ஸோ அதனால் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பொசிஷனல் பேராமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு டைப் இருக்குது, அதுதான் நேம்டு பேராமீட்டர். ஓகே, நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 2 டைப் இருக்குது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பொசிஷனல், அதாவது ஜாவாவில் எனக்கு தெரியும். ஸோ ஜாவாவில் வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் டாட்டில் வந்து நேம்டு பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் இங்கே இப்போ கற்றுக்கிறது தான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், இதுவும் நமக்கு முக்கியம். ஸோ இது வந்து அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்காக நான் இந்த நேம்டு பேராமீட்டரை கொண்டு வந்தாங்கன்னு போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருக்கேன். int 2 2. ஓகேவா?
ஸோ இது வந்து ஒரு ஆட் மெத்தட் தான், அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து இங்கே நம்பர் 2ன்னு வச்சுப்போம். நம்பர் 2 ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு 2 நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண போகிறோம்னா அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே இன்ட்டுன்னு சொல்லி மாற்றிடும். ஸோ இன்ட்டுன்னு மாற்றியாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். காரணம் இங்கே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரே ரிட்டர்ன் பண்ணலன்னா நம்ம வந்து வாய்டு போட்டுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுனால இன்ட்டு போட்டோம். இப்போ வந்து ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம், 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1. ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் நம்பர் 2. ஓகேவா. ஸோ 2 நம்பரை வந்து ஆட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பட் வந்து இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து வேறு ஒரு ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட்டு போட சொல்லுது. ஸோ நம்ம க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து போட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து இது வந்து இந்த ஃபைல்லே இருக்குது. ஓகே, அதனால வந்து இப்போ இங்கேயும் வந்து நமக்கு ப்ராப்ளம் வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இங்கே 2 வேரியபிளை மாற்றிட்டோம். ஸோ இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் மெத்தட் இப்போதைக்கு தூக்கிடுவோம், நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த வேல்யூவை தூக்கிட்டேன். காரணம் இங்கே ஏற்கனவே 2 வேல்யூ தான் தேவை, ஆனால் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2 வேல்யூவுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட்டுங்கிற மெத்தடையும் இது வந்து இதோட டாட்டோட டிஃபால்ட் மெத்தடையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது என்ன செய்யுது, 2 மெத்தடை வந்து 2 நம்பரை வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நம்பர் 12, செகண்ட் நம்பர் 55 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 55 ஃபஸ்ட்டும் 12 வந்து செகண்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது ஆட் மெத்தட்னால ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு வேளை வந்து இது வந்து சப்புன்னு சொல்லி வச்சுருப்போம். இது என்ன பண்ண போது, நமக்கு வந்து சப்ராக்ஷன் போது கழித்து சொல்ல போகுது. நம்பர் 1 வந்து நம்பர் 2வோட மைனஸ் பண்ணி சொல்ல போகுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஓகே, இப்போ இங்கே நம்பரை நேமை மாற்றினதுனால இங்கே எரர் வருது பாருங்கள். அப்போ என்ன பண்ணோம், இங்கே வந்து சப்புன்னு சொல்லி மாற்று. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு ஆடுன்னா நம்பரை மாற்றி போட்டால் பிரச்சனை இல்லை. அதே சப்ராக்ஷன்னும் போது 55லேருந்து 12 கழிக்கும் போது வர்ற ரிசல்ட் வேறையாகவும், 12லேருந்து 55 கழிக்கும் போது வர்ற ரிசல்ட் வேறையாகவும் இருக்கும். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, 43 வருது. அதே வந்து 12 இங்கே போடுறேன், 55 இங்கே போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, -43 வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம சைடு வந்து மிஸ்டேக் வரக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த நேமை மென்ஷன் பண்ணி இந்த நம்பரை போடுறதும், இந்த நேமை மென்ஷன் பண்ணி இந்த நம்பரை போடும்போதும் நம்ம சைட்லேருந்து மிஸ்டேக் எதுவும் வராது. ஸோ இது வந்து நம்ம சின்ன மெத்தட் தானே, இதுலன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு சில மெத்தட்ஸில் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் 2 பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 5, 10 பேராமீட்டர் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த நேம்டு பேராமீட்டர் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக கொண்டு வந்து தான் நேம்டு பேராமீட்டர்ஸ். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணால், ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த பேராமீட்டர்ஸை ஜஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடுறோம் நம்ம. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து அகைன் வந்து எரர் வருது. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டிங்க அப்படின்னாலே வந்து இதோட நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து வேல்யூவை வந்து அசைன் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து நல் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸில் போடும்போது காரணம் ஏன்னா இங்கே வந்து நேமை மென்ஷன் பண்ணி வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து நல்லுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எரர் போயிடுச்சு. இப்போ இங்கே நல் இல்லை, இப்படி இருந்தால் தானே நமக்கு நல் இல்லைன்னு மீனிங்கு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த உள்ள பேராமீட்டர்ஸ்க்கு உள்ளே போடும்போது இது நல் இல்லை, இந்த வேல்யூவை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து எரர் வருது. காரணம் ஏன், நம்பர் 1ங்கிறது நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நம்பர் 2வால் எப்படி கழிக்க முடியும்னு சொல்லி எரர் வருது. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து நல்லா வந்து தூக்கிட்டு இங்கே வந்து ரெக்கார்ட் சொல்லி போட்டுப்போம். ஸோ 2 நம்பரை கழிக்கணும் அப்படின்னா 2 நம்பர் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை அப்படி தானே. ஸோ இப்போ 2 நம்பருக்கு ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லி போட்டாச்சு. இங்கே எரர் வருது பாருங்கள். இங்கே என்ன எரர் வருதுன்னா, நீங்கள் நேராக இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இதை தூக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கும்போது இங்கே என்ன வருது பாருங்கள், நம்பர் 1 நம்பர் 2ன்னு வருதா. ஆனால் வந்து நீங்கள் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வராது. காரணம் என்ன, அது வந்து நேம்டு பேராமீட்டர் கிடையாது, அது வந்து பொசிஷனல்.
ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து வராது. அது வந்து பொசிஷனை இது பண்ணி தான் பண்ண முடியும். ஆனால் பொசிஷனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் 1க்கு இன்ட்டுனா இன்ட்டு மொதல் வேல்யூ அப்படி தான் கொடுக்கணும், ரெண்டாவதுனா ரெண்டாவது வேல்யூ அப்படி தான் கொடுக்கணும். ஸோ ஆனால் இதில் அப்படி இல்லை, நீங்கள் நம்பர் 2வை மொதல் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இங்கே இது பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு நம்பர் 2வை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிட்டு நம்பர் 2வோட வேல்யூ வந்து 44 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்பர் 1ஓட வேல்யூ வந்து 66 அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஏதாவது தப்பு நடக்குமா? நான் வந்து இந்த மெத்தடை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட்டு சப்புங்கிற மெத்தடை மட்டுமே கால் பண்ணுறேன்னும் போது கண்டிப்பாக ஒரு யூஸராக எனக்கு தெரியும். ஸோ நம்பர் 1 இருந்தால் நம்பர் 2 வந்து கழிக்க போகிறாங்க. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியாது. நம்பர் 1லேருந்து கழிக்க போகிறாங்களா 2லேருந்து கழிக்க போகிறாங்களா அது எனக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே கொடுக்குற வேல்யூவை வந்து நான் கரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ அப்போ என்னாகும், நான் 66லேருந்து தான் 44 கழிக்க போகிறேங்கிறது எனக்கு வந்து இங்கே கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ நான் ரன் பண்ணும்போது என்னாகும், 22 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூவை இங்கே இப்படி மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்பர் 1 மொதல் போட்டாலும் நம்ம வந்து நேம்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால என்னாகும், அதே ரிசல்ட் தான் வரும். ஸோ இது ஒரு கம்மா எடுத்துருவோம். ஸோ இங்கே ஒரு கம்மா அகைன் பண்ணுறேன், சேம் அதே ரிசல்ட் தான் வருது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு தான் வந்து நேம்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம இங்கே கொடுக்குற ஆர்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனலாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பர் 3ன்னு ஒன்று வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை என்ன பண்ணலாம், இன்ட் நம்பர் 3 வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அது வந்து நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இங்கே எதாவது எரர் வருதா, இங்கே வந்து 3 ஆர்குமெண்ட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரு எரர் கூட வரல பாருங்கள், இங்கே 2 தான் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா இது வந்து நல்லா இருக்கலாம். ஸோ நீங்கள் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது வந்து நல்ல, ஒருவேளை வேல்யூ கொடுக்குறீங்கன்னா ஸோ கம்மா பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி கிளிக், ஏன்னா ஓகே வெளியே போட்டிருக்கேன், ஸோ உள்ளே போட்டுக்கோங்க, உள்ளே கம்மா போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது நம்பர் 3ன்னு வருது பாருங்கள். இப்போ இந்த ரெக்கார்டு போட்டோம்ல, அந்த வேரியபிள் ஏதாவது ஒன்று நம்ம அதை கொடுக்கலான்னா எரர் வரும். ஸோ இதை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எரர் வருது பாருங்கள். என்ன எரர் வருது, the named parameters number 2 is required. அது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெக்கார்டுன்னு கொடுத்ததை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அது நல்லா இருக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம், அது வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துக்கும், கொடுக்கலான்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், நம்பர் 355. ஸோ அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நம்பர் 1 வந்து நம்பர் 2ஆல் மைனஸ் பண்ணி அதை நம்பர் 3யும் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ மைனஸ் நம்பர் 3 நம்பர் 3. ஓகே, இப்போ இங்கே எரர் வரும். காரணம் ஏன், இது வந்து நல்லா இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல நீங்கள் எப்படி ஒரு நம்பரோட கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எரர் வருது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வேளை இது நல்லா இருந்தால், ஸோ அதுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ நல்லா இருந்தால் என்ன பண்ணலாம், நல்லா இல்லாட்டினா ஓகே. இப்போ வந்து நம்பர் 3 வந்து நல்லா இல்லையான்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஆடோ அதாவது வந்து அடிஷன் பண்ணுறதோ இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணுறதோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இங்கே ஒரே லைனில் போகிறதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஸோ ஒரு வேளை நல்லா இருக்குது, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், கண்டிஷன் யூஸ் பண்ணணும், ஈக்குவல் டு நல்லா இருந்தால். ஸோ நல்லா இருந்தால் 0, நல்லா இல்லை அப்படின்னா நம்பர் 3, ஸோ இந்த நம்பரே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோ இல்லை ஒரு பெரிய ப்ரோக்ராமோ அதாவது பெரிய ஒரு கால்குலேஷனோ வந்து ஒரு லைனில் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம போர்ட் மாஸ் படி என்னாகும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும், இங்கே வந்து இதை முதல் செக் பண்ணிடும். செக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ முதல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். ஏதோ ஒரு வேல்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் 0வும்
நல்லா இல்லைன்ற பட்சத்தில் அதோட வேல்யூவையும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் இங்கே வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன் அப்படி தானே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். -33 வந்திருக்கு. எப்படி 33 வந்திருக்கு? 66லேருந்து 44 மைனஸ் ஆகிருக்கு, 22 வரும். ஸோ 22 வந்து -55னா என்ன ஆகும்? -33 ஆகிடும். ஒருவேளை வந்து இதை நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகணும்? 22 பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன், 22 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ புரியலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷனலாக ஒரு பேராமீட்டரை கொடுக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் டாட்டில் வந்து நேம்டு பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக நேம்டு பேராமீட்டர்ஸ் இன்னும் சில இடங்களில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நேம்டு பேராமீட்டர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் தான். நம்ம வந்து இந்த 2 ப்ராக்கெட்டை தூக்கிட்டு இந்த ரெக்கார்டை தூக்கிட்டோம்னா அது வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். ஜஸ்ட் இந்த 2 ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த வேரியபிள்ஸ் வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ வேணும்னா ரெக்வயர்டு, வேணான்னா ஸோ கொஸ்டின் மார்க். இதுக்கு மீனிங் என்ன? அது வந்து ஒரு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இங்கே கொடுக்கலை, அதாவது கொடுக்கலன்னும் போதே வந்து அது நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதே ரெக்கார்டு கொடுக்கும்போது இங்கேயே உங்களை வந்து அலோவ் பண்ணாது வேல்யூ கொடுக்கலன்னா. அப்போ கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும்னும் போது இந்த வேல்யூ நல்லா இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் இந்த 2 வேல்யூக்கு நம்ம நல் செக் பண்ணலை, இதுக்கு மட்டும் நம்ம வந்து நல் செக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், நேம்டு தான் என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, சில இடங்களில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 லைன் ஆஃப் கோடு வந்து தேவைப்படாது. இப்போ இதுக்கெலாம் வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு மட்டும் தானே. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் ஒன்று பார்த்தோம்ல, பிரிண்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு லைன் தான் இருக்குது கோடேவும். அப்படின்னும் போது நீங்கள் இந்த ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெத்தடை வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு நேம் வைக்க போகிறீங்க. ஜஸ்ட் இந்த ஆரோ மட்டும் போட்டுட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அதை போட்டுக்கலாம். ஸோ இதை இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம அப்போ இதுக்கு முன்னாடி பிரிண்ட் டெக்ஸ்ட் மெத்தட் ஒன்று போட்டு காமிச்சோம்ல, அப்படியும் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கோடை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்த்தோன்னே என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. சேம் ஃபங்க்ஷன் தான், இந்த சின்டாக்ஸ் மட்டும் லைட்டாக மாறுது. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு பதிலாக ஆரோ மார்க் வருது. இது எதுக்குன்னா மோஸ்ட்லி 1 லைனுக்கு மட்டும்தான். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். எது புரியலனாலும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம படித்த வந்து ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஒன்று பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அண்டு ரிமூவ் கிவன் கேரக்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு டாஸ்க்கு. ஸோ ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மெத்தட் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, மொதல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வந்து ஒரு வேர்டு ஒரு லைனில் இருக்கக்கூடிய கேரக்டர், அவங்க மென்ஷன் பண்ணுற ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் அந்த லைனை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் text equal to welcome to Pragbees அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இதை வந்து அப்படியே ஒரு ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். SEEBGERP ஸ்பேஸ் OTEMOCLEW. ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதாவது வந்து இது வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்து இப்போ நான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது ஈன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து நமக்கு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மெத்தடை வச்சு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இன்புட்டுங்கிறது என்னது, இந்த டெக்ஸ்ட்டு தான் இன்புட். ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டுன்னு வைக்காமல் அதை இன்புட்டுன்னு வச்சுக்கிறோமா, புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்புட் அப்படிங்கிற நேமில் வந்து இதுதான் இன்புட்டாக வரப்போகுது. நமக்கான அவுட்புட் என்னது, இதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ அவுட்புட் என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து என்ன போட போகிறோம், ஸ்ட்ரிங் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் வாங்க போகிறோம்.
ஸோ இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போதைக்கு வந்து இங்கே எரரை வந்து இது ஹைட் பண்ணுறக்கா நான் சும்மா இப்படி வந்து போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எரர் போயிடுச்சு. இந்த ரிவர்ஸுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணும்போது இந்த இன்புட் ஸ்ட்ரிங் வந்து, அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. அதான் வந்து அப்படியே வந்து தலகாலம் மாறப்போகுது. ஸோ அப்போ அதுக்கான லாஜிக் யார் எழுதணும்? நம்ம தான் எழுதணும். ஓகே, எழுதுவோமா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும், அப்படி தானே? ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ஈக்குவல் டு மொதல் அவுட்புட்டை வந்து எம்டியாக வச்சுப்போம். ஸோ வந்து நம்ம இன்னும் எதுவுமே வந்து லாஜிக் எதுவுமே எழுதலை. ஸோ ஓகே, அதனால் வந்து அவுட்புட் வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கடைசி கேரக்டர்லேருந்து ஒவ்வொன்றையாக எடுக்க போகிறோம். கடைசி கேரக்டர்லேருந்து எஸ், இ, பி, ஸோ இப்படி எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம வந்து கேரக்டர்ஸை எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ஃபார் int I ஈக்குவல் டு லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கணும்னா அப்போ என்னது? லென்த் எடுத்தோம்னா அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துடலாமா? ஒரு வேர்டோட லாஸ்ட்டு, அதாவது ஒரு லைனோட லாஸ்ட் இண்டெக்ஸை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இன்புட் டாட் லென்த். ஸோ லென்த்து தான் வந்து கடைசி இண்டெக்ஸ். ஓகேவா? லென்த். ஓகே, இப்போ வந்து I பிக்கராக இருக்கணும், அதாவது அதோட பெருசாக இருக்கணும். எதோட பெருசாக இருக்கணும்? 0 இல்லை 0 விட பெருசாக இருக்கணும். லெஸ் தென், பிக்கர் தென், அதாவது ஹையர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர போகிறோம். அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி வர போகிறோம் போது கடைசி இண்டெக்ஸ்லேருந்து -i ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்? i மைனஸ் இப்போ என்ன ஆகும்? கடைசி இண்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து கொண்டு வந்து கொடுக்குமா? அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து இந்த அவுட்புட்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் எதுலேருந்து எடுக்க போகிறோம்? இன்புட்லேருந்து எடுக்க போகிறோம். இன்புட் ஆஃப் கேரக்டர் I. ஸோ அப்படி சொல்லி எடுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? இந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் ஸோ அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுறோமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரிவர்ஸுங்கிறதுக்குள்ளே இன்புட்டை கொடுத்தா மட்டும் போதும். இது என்ன பண்ணிடும்? ரிவர்ஸ் பண்ணிடும், அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்குறோம். இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இன்புட்குள்ளே இதை கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ரன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து எரர் வந்திருக்கு. இன்வேலிட் வேல்யூ நாட் இன்க்ளூடிங் ரேஞ்சுன்னு சொல்லி எரர் வந்திருக்கு. அதாவது என்னென்னா 0லேருந்து 18 வரைக்கும் தான் அதோட ரேஞ்சு. நீங்கள் வந்து 19 வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எரர் வருது. அது என்ன 19 எப்படி ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா, இன்புட் டாட் லென்த்துங்கிறது ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய டோட்டல் லென்த்து. அது வந்து 1லேருந்து கால்குலேட் ஆகும். ஆனால் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த வேர்டோட கடைசி இண்டெக்ஸுங்கிறது 18, இந்த வேர்டோட லென்த்துங்கிறது 19. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? 19ங்கிற நம்பர் வந்து உட்காரும். ஸோ 19 வந்து இங்கே இண்டெக்ஸாக வந்து எடுக்கும்போது இங்கே வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். அதாவது வந்து அதோட ரேஞ்சே 18னா நீங்கள் வந்து 19th கேரக்டர் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வரும். சிம்பிள் தான். அதாவது வந்து 1லேருந்து நீங்கள் எண்ணும்போது அதோட கவுண்ட் வந்து 19. அது நீங்கள் 0லேருந்து எண்ணும்போது அதோட கவுண்ட் வந்து 18. ஓகேவா? ஸோ இந்த லென்த் என்ன ஆகுதுன்னா வந்து 1லேருந்து கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து லென்த்தை வந்து சொல்லுது. ஸோ ஆனால் வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறது வந்து 0லேருந்து வரக்கூடிய இண்டெக்ஸஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? -1 வந்து போடணும். ஸோ இப்போ -1 போட்டாச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? லென்த் -1 வந்து 18 ஆயிரும். அப்போ 18th இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், அப்படி தானே? ஓகே, இப்போ வந்து இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை? இங்கே வந்து வேல்யூலாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம அந்த மெத்தடை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ பிரிண்ட் என்ன பண்ணலாம்? இந்த மெத்தடை அப்படியே உள்ளே தூக்கி போடலாம். ஒன்று இந்த இதை வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக போட்டாலும் அது ஓகே தான். காரணம் அது ஒரு ரிட்டர்ன் டைப். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் மாறி இருக்கு பாருங்கள். அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் மாறி இருக்குது.
அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது கிவன் கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன கேரக்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்புட் ஒன்றும் வாங்கணும் நம்ம யார்கிட்ட இருந்து, யூசர்கிட்ட இருந்து. அப்போ என்ன பண்ணணும், கமா ஸ்ட்ரிங் கேர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேர் என்னது, ரிமூவபிள் கேரக்டர், அதாவது எதை ரிமூவ் பண்ணணும் அதை. ஸோ இங்கே வந்து மேலே வந்து எரர் காமிச்சிச்சு, ரெண்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நான் கம்மா இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஈங்கிறத ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா என்ன ஆகும், ரிமூவ் ஆகாது. ஏன் ரிமூவ் ஆகாது, நம்ம ஜஸ்ட்டு உள்ளே மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் போய் அப்பன் பண்ணும்போது இவங்க கொடுத்த கேரக்டரை தவிர மற்ற எல்லா கேரக்டரையும் அப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனாக போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இஃப் input of I equal to கேரா இருந்தால் இல்லாட்டினா உள்ளே போய் ஆட் பண்ணு. ஸோ இப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணிப்போம், கட் பண்ணி உள்ளே போட்டுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும், உள்ளே வரும், ஒவ்வொன்றா ரிவர்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது எந்த கேரக்டர் இதோட மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு, ஒரு ஈயும் காணா. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த மெத்தடை இங்கே ஆக்சஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கரெக்டு தான், ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து பொசிஷனல் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுத்து முடிச்சிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து இப்போ இந்த மெத்தட் வந்து வேறு எங்கேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சஸ் பண்ணுற மெத்தட் மாதிரி தான். இப்போ இதுவுமே ஸ்ட்ரிங்குக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலான்னா வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ சூர்யான்னு சொல்லி என் நேமை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், நேம் டாட் சப்ஸ்ட்ரிங் மெத்தடே கால் பண்ணேன். இந்த சப்ஸ்ட்ரிங்கிற மெத்தட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியுமா, இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் அமைக்கி உள்ளே போய் கோடை பார்க்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆர்குமெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது பாருங்கள். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, இன்ட்டு ஸ்டார்ட் இன்ட்டு எண்டுன்னு சொல்லி 2 போட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கான லாஜிக் எல்லாமே சொல்லி உள்ளே வந்து போட்டிருப்பாங்க, ஓகேவா. இப்போ வந்து நம்ம இங்கே மெயினாக முன்னாடி ஆக்சஸ் பண்ணும்போதே பார்க்க முடிஞ்சா ஈஸியாக இருக்கும்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்லி அதுவாகவே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. இது எதுக்கு நான் வந்து என்னன்னே தெரியாமல் ஒருவேளை வந்து இதை நான் மாற்றி கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. தூக்கி இங்கே போட்டுட்டு வெல்கம் டு ப்ரெக்பீஸை இங்கே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதில் வரும்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸில் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங்கோ ட்ரிம்மோ இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க அவங்க லைப்ரரியில். ஸோ இந்த ரிவர்ஸ் மாதிரி நம்ம எப்படி லாஜிக் எழுதியிருக்கோமோ அதேமாதிரி இந்த சப்ஸ்ட்ரிங்கான லாஜிக்கை வந்து அவங்க உள்ள லைப்ரரியில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் கொடுத்தோடையுமேமோ அது வந்து கட் பண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருது. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம நார்மலாக வந்து மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு பக் வந்தாலும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது இன்புட்டு எது கேரக்டர்னு சொல்லி இங்கே வந்து நமக்கு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து நேம்டு பேராமீட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ நேம்டு பேராமீட்டருக்கு என்ன பண்ணணும், இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு இந்த பேராமீட்டர்ஸை இதுக்குள்ளே கொடுத்துடணும். ஸோ இதுக்குள்ளே கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெக்கார்டு வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ ரெக்கார்டுங்கிற கீவேர்டை கொடுத்தாச்சு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, ரெக்கார்டு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல கொடுத்தாகணும். ஸோ ரெக்கார்டு 2 இடத்துலையும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ரெக்கார்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது இப்போ இங்கே எரர் வருது பாருங்கள். ஸோ அது வந்து நேம்டு பேராமீட்டரை மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்புட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்புட்டுன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இன்புட்டுன்னு போடணும். இங்கே கேர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு கேர்
அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதையும் சொல்லி போடணும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து ரெண்டுமே வந்து போட்டோன்னே எரர் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு நல்லா தெரியும், இங்கே மெத்தடை வந்து நான் கால் பண்ணும்போதே எனக்கு தெரியும், நான் இன்புட்டில் தான் இன்புட் வேர்டை கொடுக்குறேன், கேரக்டரில் தான் கேரக்டரை வந்து கொடுக்குறேன் அப்படின்றது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த நேம்டு பேராமீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம்டு பேராமீட்டர்னால் நேம்டு பேராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இதுக்குள்ளேயே வந்து பொசிஷனல் யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து நான் வந்து இன்ட் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டு கம்மா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இங்கே வந்து ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது, இங்கே 3 நேம்டு ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ இங்கே வந்து எரர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ என்ன எரர் வருது, ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை காணான்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஸோ ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து இல்லை, ஸோ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 20. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உட்காந்துரும், நம்பருங்கிறதுக்குள்ள வந்து உட்காந்துரும். இதை வந்து நம்ம உள்ளே எங்கேயும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இது மெத்தட்ஸில் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம் ஒரு பாக்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இதில் மெத்தடில் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம பழைய கோட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ஒரு வாய்டு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் எதுவுமே தேவையில்லை, நான் ஒரு பாக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு மெத்தட் நேம் வச்சுருக்கேன். ஸோ மெத்தட் நேம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மெத்தடை நான் கால் பண்ணால் என்ன ஆக போகுது, எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ ஃபார் லூப்பில் இன்டீஜர் ரோ. ஸோ ஒரு பாக்ஸில் என்ன இருக்கும், ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ ரோ ஈக்குவல் டு 1. ரோ வந்து எதோட ஒரு வந்து 5 × 5 பாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து ரோவோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும், 5 இருக்கும். ஸோ கவுண்ட் வந்து 5க்கு கீழே இருக்கணும், ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ ரோ வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ++ ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம். இப்போ உள்ளே என்ன பண்ணணும், காலம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் int காலம் ஈக்குவல் டு அது 1ன்னு வச்சுப்போம். ஸோ காரணம் வந்து நம்ம வந்து நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறதுல நம்ம வந்து ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ காலம் <= 5 காலம் -. ஸோ -. உள்ளே வந்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் மெத்தட் பதில் std மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மெத்தட் வந்து உள்ள இன்பில்டாகவே ஸ்பேஸை வந்து கால் பண்ணுறதுனால நம்ம std மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். std.write உள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாரை பிரிண்ட் படிப்போம். ஸோ ஸ்டார். ஓகே, இப்போ ஒரு ரோ முடிஞ்சோடனே நமக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், அப்படி தானே. ஸோ நம்ம வந்து /n வந்து அடுத்து போட்டுக்கலாம். ./n /n. ஓகே, இப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பிரிண்ட் பாக்ஸுங்கிற மெத்தடை மட்டும் நம்ம வந்து மெயின் மெத்தடில் கால் பண்ணுறோம். பிரிண்ட் பாக்ஸ் ஓகே, ப்ராக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. பழைய கோட் ரிமூவ் பண்ணிடுவோம். பிரிண்ட் பாக்ஸ். ஓகே, இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து இன்ஃபைனைட் லூப் ஆகிடுச்சு. காரணம் இங்கே ஏதோ கண்டிஷன் வந்து நம்ம வந்து தப்பாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இது வந்து ஸ்டாப் பட்டன். ஸோ இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ++ போட்டிருக்கோம், இங்கே வந்து 5க்கு கீழே இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டரை தப்பாக போட்டிருக்கோம். இங்கே வந்து அபோவ், அதான் வந்து ஹையர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ இங்கே மாற்றணும், ஹையர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பிரிண்ட் ஆகலை. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து -, அதாவது வந்து இங்கே வந்து 1 வந்து ++ ஆகணும். ஸோ ++. ஓகே கைஸ், கரெக்டு தான். நம்ம வந்து <= தான் போடணும். அங்கே வந்து -, காலமில் வந்து -, போட்டுருந்தோம். ஸோ அதான் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்னென்னு சொல்லி புரிஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்து நம்ம 5 by 5 கொடுத்துருக்கறனால 5 by 5க்கு ஒரு பாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு.
இப்போ வந்து நான் வந்து 2/7க்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் வந்து இங்கே மாற்றணும். ஸோ அப்படி இல்லாமல் நான் இங்கேருந்தே மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பிரிண்ட் பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரோவையும் காலமையும் வாங்க போகிறோம். ஸோ இன்ட் ரோ ஈக்குவல் டு எத்தனை ரோ இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க போகிறோம். ரோ அதேமாதிரி இன்ட்டு காலம் வாங்க போகிறோம். ஸோ காலம். ஸோ ரெண்டுத்தையுமே வாங்கியாச்சு. இங்கே வாங்கின ரோவை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 2 வேரியபிளும் ஒரே நேமில் இருக்கக்கூடாது. அதனால் வந்து ரோ கவுண்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்போம். கவுண்ட். இப்போ வந்து இங்கே வந்து என்ன வச்சுக்கலாம்? காலம் கவுண்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ ரோ கவுண்ட் எத்தனை இருக்கணும், காலம் கவுண்ட் எத்தனை இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து கஸ்டமைசபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணி உள்ளே எத்தனை ரோ எத்தனை காலம்னு சொல்லி கொடுத்தாலேவும் அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஸ்டாட்டிக்காக கொடுத்த 5 தூக்கிட்டு நம்ம இங்கே டைனமிக்காக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ரோ கவுண்ட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற காலம் கவுண்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று ரோ கவுண்ட்டு, இன்னொன்று காலம் கவுண்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மேலே எரர் காமிக்குது. 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் பட் வந்து 0 ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எரர் காமிக்குது. ஓகே, கரெக்டாக தான் காமிக்குது. அப்போ வந்து ரோ என்ன பண்ணுறேன்? நான் வந்து 6ன்னு கொடுத்துட்றேன். காலம் வந்து 7ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்னதுன்னா 6/7க்கு எனக்கு ஒரு ஸ்டாரில் ஒரு பாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் அகைன் ரன் பண்ணும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 6/7ல் வந்து ஒரு பாக்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து இங்கேயுமே ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குறது ரோ தானா இல்லை காலமா அப்படிங்கிறது எனக்கு இங்கேயே தெரியணும். ஸோ அப்படின்னும்போது இங்கே என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நேம்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கோங்க, உள்ளே போட்டுட்டு. ஸோ நேம்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தேவை தான். நான் ஒரு பாக்ஸுன்னு இருக்கும்போது அதில் கண்டிப்பாக ரோவும் இருக்கணும், காலமும் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ரெக்கார்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரெக்கார்டு, அவ்வளோதான். ஸோ இங்கே ரெக்கார்டு கொடுத்தாச்சு. இங்கே காலம் கவுண்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம நேம்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறனால இங்கே நேம் மென்ஷன் பண்ணணும். ஸோ ரோ கவுண்ட். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் அதுவாகவே சஜஸ்ட் பண்ணோம். ரோ கவுண்ட் வந்து 6. ஸோ காலம் கவுண்ட் வந்து 7. ஸோ இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ரன் பண்ணும்போது வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் மாற்றி கொடுத்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு யூஸராக நான் வந்து எந்த வித தப்பும் வந்து பண்ண மாட்டேன் ப்ரோக்ராமில். ஸோ இதுக்காக தான் வந்து நேம்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது மெயின் மெத்தடுக்குள்ளேயே பண்ண எல்லா ப்ரோக்ராமையும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டாட்டில் இருக்கிற ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். பாய்.